சுனிதா வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க போய் பண்ண டெஸ்ட் என்னென்னா பயாலஜிக்கலி பிளான்ட் வந்து எப்படி வந்து க்ரோத் ஆகுது, ஒரு லெட்டூஸ் எப்படி வந்து க்ரோத் ஆகும், அந்த மைக்ரோ கிராவிட்டி என்விரான்மெண்ட்டில் லெட்டூஸ் எப்படி க்ரோ பண்ணலாம். அப்போ இந்த க்ரோ பண்ணால் அஸ்ட்ரோநாட்ஸ் போகக்கூடிய அஸ்ட்ரோநாட்ஸுகளுக்கு ஃப்யூச்சரில் நம்ம அங்கேயே க்ரோ பண்ணி ஃப்ரெஷ் க்ரீன்ஸை வந்து நம்ம கொடுக்கலாம், மைக்ரோ க்ரீன்ஸை கொடுக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அப்புறம் வந்து ஒரு ஹியூமன் வந்து அங்கே வந்து எக்ஸசைஸ் என்ன பண்ணி எப்படி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது, அந்த கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து அங்கே போனோன்னா கிராவிட்டி இருக்காது. அப்போ ஸ்பைனல் கார்டு வந்து நேராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஸ்பைனல் கார்டு நேராக ஆகும்போதும் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அதை பாதிக்கும். அது அப்போ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளோட உடம்பு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, உடம்புடைய ஆர்கன்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்குதா. அப்போ இதெல்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போய் அப்போ மைக்ரோ கிராவிட்டியில் எந்த அளவுக்கு இதெல்லாம் செய்ய முடியும். இது மாதிரி பல்வேறு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு, அதாவது அப்துல் கலாம் சார் சொல்லுவார், எர்த்து மார்ஸ் மூன் ஆஸ் அ எக்கனாமிக் காம்ப்ளெக்ஸ். அப்போ எக்கனாமிக் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா வந்து நாளைக்கு மூன்லேயோ மார்ஸ்லேயோ ஹியூமன் வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே ரிசர்ச் பண்ணி அங்கே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும் பொழுது இந்த ஸ்பேஸில் பண்ணக்கூடிய இந்த ரிசர்ச் அது வந்து ஒரு ஹியூமன் ஹேபிட்டாட்டை உருவாக்குவதற்கோ இல்லை வந்து அங்கே வந்து ஒரு மனித காலனியை உருவாக்குவதற்கோ இல்லை வந்து ஆராய்ச்சிக்கான ஒரு என்வரன்மெண்ட்டை அங்கே கிரியேட் பண்ணுவதற்கோ அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸு மெட்டல்ஸு எல்லாத்தையும் தாதுக்களை எல்லாம் எடுத்து அந்த தாதுக்களை ஆராய்ந்து அதில் நமக்கு தேவையான ஹீலியம் 3 போன்ற மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய தாதுக்கள் மினரல்ஸை இல்லை வந்து ரேர் எர்த் மினரல்ஸ், அது மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் மாதிரி ஈக்குவல் மினரல்ஸ் வந்து அங்கே கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அதன் மூலமாக நம்ம வந்து ஹியூமன் அப்ளிகேஷன்ஸுக்கு, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸுக்கு, எலக்ட்ரானிக் அப்ளிகேஷன்ஸுக்கு, ஏரோஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸுக்கு இதை எப்படி பயன்படுத்துவது. அப்போ அதை பயன்படுத்தக்கூடிய எந்த நாடு அதை முதலில் எடுக்கிறதோ அந்த நாடு வந்து பொருளாதாரத்தில் முன்னேறக்கூடிய ஒரு நாடாக மாறும். அப்போ அதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே வந்து பண்ணி ஒவ்வொருத்தரும் இணைந்து கோஆப்ரேட்டிவ் எஃபர்ட்டாக இதை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதை பார்க்கும்பொழுது சுனிதா வில்லியம்ஸ்க்கு வந்து ஏற்கனவே கீழே வரதுக்கான முகாந்திர வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த பர்பஸ்ஃபுல்லாக தான் அங்கே இருந்திருக்காங்களா? ஆமாம், மாதங்கள். அது 6 மாதம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ வில்லிங் அப்படின்னா நான் ஓகே, ஐ ஆம் வில்லிங் டு டூ த எக்ஸ்பெரிமெண்ட்டு. அப்போ அவங்களுடைய அந்த வாய்ப்புகளை வந்து அவங்க பயன்படுத்தி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணாங்க. அவங்க வந்து ஷீ இஸ் ஃபிட், ஷீ இஸ் ஹெல்த்தி அண்ட் என்டையர் குரூ இஸ் ஹெல்த்தி. நாட் ஒன்லி ஒரு சுனிதா வில்லியம்ஸ் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த குருவும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க, நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க, நல்லா அவங்க கொடுக்கப்பட்ட பணிகளை கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக பண்ணாங்க. நியூஸில் ஆனால் வேற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. நியூஸில் அது வந்து அப்படி வர வேண்டும்னா எப்பயே வந்திருக்கலாமே. அதுக்கப்புறம் ஏற்கனவே இவங்க போன பிறகு ஒரு டீம் வந்தாங்களே, அதனால் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.